அப்புறம் டென்டல் பர்னால் வந்து the term burr it is used for the அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட்டரி கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். these are the blended அதுக்கப்புறம் வந்து blender cutting அதுக்கப்புறம் cutting வந்து leads to அதுக்கப்புறம் வந்து finishing of the metal restoration and surgical removal of the bone, instrument of the tooth preparation. ஃபினிஷிங் ஆஃப் த மெட்டல் ரெஸ்டோரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த டூத் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீஸ் ஆஃப் தி சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் த போனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வாட் ஆர் த பார்ட் ஆஃப் ஹெட்டு நெக்கு ஸ்டாங்க்னு இருக்குது. ஏடிஎஸ் அதுக்கப்புறம் வந்து ஏடிஏ சைஸ் வந்து 245 பர் வந்து அதுக்கப்புறம் வந்து 333 அதுக்கப்புறம் வந்து 330L ஐஎஸ்ஓ அதுக்கப்புறம் சைஸ் நம்பர் 008 அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் நம்பர் இஸ் 245 அதுக்கப்புறம் வந்து ஹெட் டயாமீட்டர் இஸ் 0.8 mm ஹெட் லென்த் வந்து 03 mm இருக்குது. டேப்பர் ஆங்கிள் டிகிரி இஸ் 4 டிகிரி. ஷேப் வந்து பியர் அண்டு அதுக்கப்புறம் வந்து க்ளாங் அதுக்கப்புறம் வந்து லாங்கேட் அதுக்கப்புறம் வந்து கொலாங்கேட்டட் ஷேப்பில் வந்து பியர் கொலாங்கேட்டட் ஷேப்பில் இருக்குது. அது சொல்கிறாங்க. முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த பர். இந்த பர் கண்டெயின் 3 பார்ட்டுன்ட்டு இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஹெட்டு நெக்கு ஸ்டாங்க்ன்ட்டு இருக்குது. இது வந்து டைமென்ஷன் ஆஃப் த வந்து ஏடிஏ சைஸ் வந்து 330L அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ வந்து 008 மீசியோ ஃப்ராக்சர் நம்பர் இஸ் 245 பர். அதுக்கப்புறம் ஹெட் டயாமீட்டர் இஸ் 0.8 லென்த் வந்து அதுக்கப்புறம் 3 mm அதுக்கப்புறம் வந்து ஜாப்பர் ஆங்கிள் இஸ் 4 டிகிரி அண்ட் ஷார்ட் ஷேப் வந்து பியர் அதுக்கப்புறம் வந்து கான்குலேட்டன்ட் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த பர் வந்து ரவுண்ட் பர்ரு அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் பர்ருன்னு இருக்குது. இன்வெர்டட் கோனிக்கல் பர்ரு அதுக்கப்புறம் வந்து கோனிக்கல் பர்ரு பியர் ஷேப் பர்ரு ஸ்ட்ரெயிட் ஃபிஷர் பர்ரு அதுக்கப்புறம் ஜப்பான் ஃபிஷர் பர்ருன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிராஸ்ப் டைப்பு டைப்னால் எப்படி வந்து பிடிப்பாங்க அப்படின்னா மாடிஃபைடு பென் டைப் அதுக்கப்புறம் வந்து இன்வெர்டட் பென் டைப்பு அதுக்கப்புறம் வந்து பாம் அண்ட் தம் கிராப் அதுக்கப்புறம் பாம் அண்ட் தம் கிராப்ன்ட்டு இருக்குது. இது டைப் இட் யூஸ் ஹேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். மாடிஃபைடு பாம் அண்ட் தம்ப் அதுக்கப்புறம் தம் கிராப்ன்ட்டு இருக்குது. இப்போ வந்து ரெஸ்ட் செட் வந்து இன்ட்ரா ஆர்க் ஹார்டு டிஷ்யூ ரெஸ்ட்டு சாஃப்ட் டிஷ்யூ ரெஸ்ட்டு இன்டர்டென்டல் அதுக்கப்புறம் வந்து இன்டைரக்ட் ரெஸ்ட்டுன்னு இருக்குது. என்ன டைப் ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னா இன்ட்ரா ஆர்க் ஹார்டு டிஷ்யூ ரெஸ்ட்டு சாஃப்ட் டிஷ்யூ ரெஸ்ட்டு இன்டைரக்ட் ரெஸ்ட்டுன்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ரொட்டேட்டரியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா லோ அண்ட் ஸ்லோக் வந்து அதுக்கப்புறம் லெஸ்ஸர் தென் அதுக்கப்புறம் வந்து 12,000 RPM இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீடியம் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்பீடில் வந்து 12,000 அதுக்கப்புறம் வந்து 2 lakh RPM சொல்கிறாங்க. ஹை அண்ட் அல்ட்ரா ஸ்பீடில் வந்து கிரேட்டர் தென் அதுக்கப்புறம் 2 lakh RPM ரொட்டேட்டரி பெர் மோஷனில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொட்டேட்டரி மோஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷனில் வந்து 12,000 to 2 lakh வந்து கிரேட்டராக இருந்துருக்குது. இப்போ வந்து டைப் ஆஃப் ரெஸ்ட் டைப் வந்து அதுக்கப்புறம் ஹார்டு டிஷ்யூ சாஃப்ட் டிஷ்யூ அண்டு இன்டைரக்ட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட் ஆஃப் ஹேண்ட் கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னென்னனா ஹேண்ட் கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து முதல்ல வந்து என்னென்ன பிளேடு ஸ்டாங்கு ஹெட் அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில்னு இருக்கா. பிளேடு வந்து எதுக்குன்னா இது வந்து ஒர்க்கிங் எண்டு வந்து இருக்குது. ஃபேஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கனெக்டட் டு த ஹேண்டில் அண்டு ஹேண்டில் பை த ஸ்டாங்க் திஸ் இஸ் காஸ்டு பை நான் கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேட் இஸ் டேர்ம்ட் அஸ் எ நிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேட் இஸ் கால்ட் அஸ் எ நிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாங்க் இஸ் அ சர்வ் அஸ் அ கனெக்ஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் ஒர்க்கிங் எண்டையும் அதுக்கப்புறம் வந்து ஹேண்டிலையும் வந்து கனெக்ட் பண்ணுறது. தீஸ் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் த யூஸ்வலி ஸ்மூத் ரவுண்டட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து டேப்பர்டாக இருக்கும். அதை சொல்கிறாங்க ஸ்மூத் ரவுண்டட் அண்ட் டேப்பர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் தீஸ் ஆர் காமன்லி
அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெட் அதுக்கப்புறம் ஹேண்டில்ஸ் ஆர் காமன்லி 8 அதுக்கப்புறம் 8 சைடு வந்து வச்சுருப்பாங்க காமன்லி 8 சைடு ஃபெசிலிட்டேட் கண்ட்ரோல் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து எக்ஸ்கவேட்டர் கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பூன் எக்ஸ்கவேட்டர் வந்து இருக்குது. ஸ்பூன் எக்ஸ்கவேட்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஸ்பூன் எக்ஸ்கவேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேட்செட் எனாமல் ஹேட்செட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆர்டினரி ஹேட்செட்டு ஹியூ இருக்குது. அதுக்கப்புறம் ஆங்கிள் ஃபார்மர் சிசில் ஸ்ட்ரெயிட்டு அதுக்கப்புறம் வந்து கர்வ்டு சிசல் அதுக்கப்புறம் பின் ஆங்கிள் சிசல் சொல்லுவாங்க. ஜிஞ்சேபிள் மார்ஜினல் ட்ரிம்மர் அதுக்கப்புறம் மீசியல் ஜிஞ்சேபிள் மார்ஜினல் ட்ரிம்மர் டிஜிட்டல் ஜிஞ்சேபிள் மார்ஜினல் ட்ரிம்மர்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அதுக்கப்புறம் அதர் கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் கார்வர் ஹோல் அண்ட் ஒர்க் கார்வர் டைமண்ட் கார்வர் ஹோல் அண்ட் ஒர்க் கார்வர் டைமண்ட் கார்வர் ஃபில்லரு அதுக்கப்புறம் ஃபில்லரு அண்டு அதுக்கப்புறம் வந்து சீலர்ஸ் வந்து இருக்குது. கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஃபில்லரு சீலர் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சீலர் சூப்பர் சீலர் ஹோல் அண்ட் ஒர்க் கார்வர்னு இருக்குது. அதுக்கப்புறம் டைமண்ட் கார்வர் நைஃபு அதுக்கப்புறம் ஃபில்லர் அண்டு சீலர் வந்து இருக்குது. ஸ்கேலர் இருக்குது. என்ன ஸ்கேலர்னா ஹூ சீலர்னு இருக்குது. ஸ்கேலரு அமால்கம் கண்டென்சர் வந்து சிலிண்ட்ரிக்கல் கண்டென்சர் பேரலாக வந்து ரவுண்ட் கண்டென்சர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பர்னிஷரில் வந்து பால் பர்னிஷர் கோனிக்கல் பர்னிஷர் மவுத் மிரர் எக்ஸ்ப்ளோரர் அதுக்கப்புறம் வந்து ப்ரோபு அண்டு அதுக்கப்புறம் வந்து ட்வீசர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 4 நம்பர் ஃபார்முலானா என்ன அப்படின்னா 4 நம்பர் ஃபார்முலாலாம் வந்து இஸ் அ கட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த ஃபார்முலா இஸ் டிஸ்கிரைப்ட் as the angle of the working described as the angle of the workingனு சொல்கிறாங்க. described as the angle of the working that அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து that plays in the அதுக்கப்புறம் handle that's placed in the handle அதுக்கப்புறம் வந்து that placed in the angle 4 அதுக்கப்புறம் வந்து 4 அதுக்கப்புறம் 3 or 4 number separated space வந்து இருக்குது. 4 number formula is அதுக்கப்புறம் indicated to the blade angle இந்த blade angle long axis அதுக்கப்புறம் long handle to the clock அதுக்கப்புறம் வந்து clockwise அதுக்கப்புறம் வந்து centrifugeன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து 1450 அதுக்கப்புறம் 4 degree of the instrument of the position such that the 50 அதுக்கப்புறம் வந்து 50 லெஸ்ஸில் வந்து இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட் வந்து நூப் ஹார்ட்னஸ் அதுக்கப்புறம் மைக்ரோ ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு நூப் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வெனிகர் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு. நூப் ஹார்ட்னஸ் டெஸ்ட் வந்து இட் இஸ் அ வேல்யூ ஆஃப் போத் அதுக்கப்புறம் வந்து எக்ஸக்ரேட்டி ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல் கேன் பி அப்டைன்டு சொல்கிறாங்க. hard and soft material can be obtained. Meeker hardness is determined the harden of the brittle is determined the hardening and the hardness of the brittle சொல்கிறாங்க. Meeker hardness noob hardness வந்து is determining the hardness of the hardness வந்து brittle hardness வந்து கொண்டு வரது. noob hardness வந்து soft material obtain பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா Brinell hardness வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் அதுக்கப்புறம் இந்த பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து நூப் ஹார்ட்னஸ் வந்து சொல்கிறாங்க. மேக்ரோ ஹார்ட்னஸில் வந்து பிஆர் பார் அதுக்கப்புறம் மேக்ரோ தீஸ் ஆர் டிட்டர்மைன் த ஹார்ட்னஸ் ஆஃப் த மெட்டாலிக் ராக்வெல் ஹார்ட்னஸ் இஸ் அதுக்கப்புறம் வந்து திஸ் டெப்த் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து பெனிட்ரேஷன் ஆஃப் த இம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. ஜிஇசியோட டைப் வந்து சிலிக்கா அலுமினியம் பாஸ்பேட்டு கால்சியம் சோடியம் அலுமினியம் ஃப்ளோரைடு அதுக்கப்புறம் பாஸ்போரிக் ஆசிட் வாட்டர் மலிக் ஆசிட் டாட்டாரிக் ஆசிட் இட்டாகோனிக் ஆசிட் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க காம்போசிஷனாக ஜிஇசியோட காம்போசிஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டென்ஷன்னா என்ன retention is defined as the shape and form of the configuration of the tooth preparation that prevent the displacement of the removable restorative material of the tipping and lifting forces வந்து சொல்கிறாங்க. டிப்பிங் அண்ட் லிஃப்டிங் ஃபோர்ஸஸ் இஸ் டிட்டர்மைன் த ஷேப் அண்ட் ஷேப் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் தட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த டு ப்ரிவெண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ரிஸ்டோரேஷன் மெட்டீரியல் அண்ட் டிப்பிங் த அதுக்கப்புறம் லிஃப்டிங் ஃபோர்ஸஸ் வந்து டிப்பிங் த லிஃப்டிங் ஃபோர்ஸஸாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிப்பிங் த லிஃப்டிங் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்களா.
வேறு வந்து மேலியபிலிட்டினா என்னென்னா இட் இஸ் அ மேலியபிலிட்டி வந்து எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு த சூட்டபிள் கண்டென்சபிலிட்டி இட் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் வித்தவுட் அதுக்கப்புறம் வந்து ரப்சர் ஆஃப் த ஃப்ராக்சர் இஸ் அண்டர்கோ டு த கம்ப்ரெஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஹம்மரி ஆஃப் த ரோலிங் ஆஃப் த ஷீட்டுன்னு இருக்குது. டக்டிலிட்டி இஸ் எ எபிலிட்டி ரோலிங் வந்து ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்து வந்து ஒரு ரோலிங் ஷீட்டாக வந்து பண்ணுறது. டக்டிலிட்டி இஸ் எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் should be sustain a long permanent deformation is under to the tensile is leads to the அப்புறம் வந்து பாயிண்ட் ஃப்ராக்சராக வந்து இருக்குது டக்டிலிட்டினா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா தீஸ் ஆர் த மெத்தட் வந்து அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் இந்த எலாங்குவேஷன் ஆஃப்டர் த ஃப்ராக்சர் the reduction of the area of the tensile stress அதுக்கப்புறம் வந்து specimen the maximum number of the அதுக்கப்புறம் வந்து bend maximum number of the bend is performed in the cold bend test சொல்கிறாங்க. மெத்தட் டு டிட்டர்மைன் த டக்டிலிட்டினா வந்து கோல்டு பெண்ட் டெஸ்ட்னு சொல்லிருக்குது. ரெடியூஸ் த ஏரியா ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. பெர்மனெண்ட் எலாங்குவேஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்சராக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாலிஷிங் ஆஃப் த ஜிஎஸ் வந்து ஆஃப்டர் 24 hours செட்டிங் பண்ணிவிட்டு த பாலிஷிங் இஸ் டன் டு த பியூமிஸ் ஸ்லரி அண்ட் அதுக்கப்புறம் வந்து பியூமிஸ் வாட்டரில் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து மில்லர் தியரி ஆஃப் த டென்டல் கேரிஸ் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து டபிள்யூ மில்லர் தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் வந்து கீமோ பேராசைட்டிக் ப்ராசஸ் இந்த ஃபுட் வந்து அதுக்கப்புறம் வந்து ரெமனண்ட் பாக்டீரியல் வில் பி ஈட் அண்ட் ஆசிட் ப்ரொடக்ஷன் இட்ஸ் லீட்ஸ் டு டூத் கொரோஷன் அண்ட் லீட்ஸ் டு கேரிஸ். இதான் வந்து மில்லர்ஸ் தியரின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு வந்து அதுக்கப்புறம் ரெமனண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியல் வில் பி அதுக்கப்புறம் அதை ஈட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா ஈட் ஆகி அது வந்து ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து ஒரு டீத்தை வந்து கொரோஷன் பண்ணி அது கேரிஸ் வந்து ஃபார்ம் பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் மில்லர் தியரி வந்து ஆசிடோஜெனிசிட்டி தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லர்னா என்ன அப்படின்னா ஸ்மியர் லேயர். ஃபில்லர்னா என்ன 3 நம்பர்டு ஃபார்முலானா வேறு எதுவுமே இல்லை. 3 நம்பர் ஃபார்முலானா வந்து ஒரு செகண்ட் நம்பர் ஆஃப் த தேர்ட் நம்பர் கோடு. தீஸ் ஆர் இண்டிகேட் த பிளேடு லென்த் ஆஃப் த டயாமீட்டர் பிளேடு அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த மில்லிமீட்டர் இந்த 8 mm அப்படின்னு சொல்கிறாங்களா அதை சொல்கிறாங்க. ஸ்மியர் லேயர்னால் வந்து ஸ்மியர் லேயர் இஸ் a layer of the debris surface. These are determine the preparation of the burr அதுக்கப்புறம் other instrument. These are the residual organic and or inorganic component. Residual organic or inorganic component அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து residual organic and inorganic component is decreasing in the bonding. Must be removed. Decreasing in the bonding must be removed and அதுக்கப்புறம் வந்து it removed by the each and resin adhesive soft edge adhesive சொல்கிறாங்க. soft edge adhesive அதுக்கப்புறம் வந்து it is removed by the edge resin. Activated a soft edge adhesive வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்மியர் லேயர்னால் வந்து it is a layer is debris on the surface of the substances is preparation will be burr. These are the instrument is residual organic inorganic component வந்து இருக்கும். These are decreasing in the bonding வந்து reduce பண்ணுறதுனால எச்சிங் பண்ணி ஒரு அப்ரெசிவ் பண்ணி ஒரு சாஃப்ட் வந்து எச்சிங் அட்ரெசிவ் கொடுக்குறாங்க. ஃபில்லர் யூசஸ் வந்து என்னதுன்னா ரெடியூஸ் இந்த ரெடக்ஷன் ஆஃப் பாலிமரைசேஷன் ஸ்ட்ரிங்கேஜ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெடக்ஷன் ஆஃப் த தெர்மல் எக்ஸ்பான்ஷன் டிக்ரீசிங் இந்த வாட்டர் absorption அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் இந்த ரேடியோ குவாலிட்டபிலிட்டி அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ரீசிங் இந்த ஃப்ராக்சர் ரெசிஸ்டன்ட் இன்க்ரீசிங் இந்த டக்டிலிட்டி கண்ட்ரோல் விஸ்காசிட்டி கண்ட்ரோல் த விஸ்காசிட்டின்னு இருக்குது. Gingival marginal trimmer. These are the similar design to the enamel hatchet. These are the blade it covered the primary cutting edges
of an angle of the axis of the blade. These are the made of the mesial and distal type. The second number of the instrument is a 90 to 100. The pair it is used to the distal gingival preparation wall. 75 to 18 pair. These are used to the upper supported enamel on the mesial gingival wall of the preparation, uses to eliminate the unsupported enamel of the gingival wall for gingival wall of the proximal preparationல வந்து unsupported enamel வந்து எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹை காப்பர் அமால்கம் இப்போ வந்து காமா 1 அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மியூ காமானா வந்து AG3SN AG2HG3 அதுக்கப்புறம் AG2HG3 இருக்குது. AG2HG3 அதுக்கப்புறம் SN2HG அதுக்கப்புறம் AG3SN அதுக்கப்புறம் AGCUன்னு சொல்கிறாங்க. SN8HG வந்து காமா 2 அதுக்கப்புறம் AG2HG3ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அதுக்கப்புறம் அட்மிக்ஸ்டாக இருக்குதா, இதை மறுபடியும் ஃபர்தராக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் SN8HGயில் வந்து காப்பரோட சேர்த்து அதுக்கப்புறம் வந்து காமா 1 ஃபேஸும் ஒரு ஈட்டாக கிடைக்குது. தீஸ் வந்து கன்சியூம்டு பை தான் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் வால் ஃபினிஷிங் அப்படின்னா வந்து இது வந்து 8th ஸ்டெப் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் 8th ஸ்டெப் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷன் finishing of the external preparation wall. These are the further development and indicating to the specific design is immediately adjusted or including the KO surface margin. The proper finishing of the external wall allow the creation of the optimal margin junction between the restorative material to the tooth surface. ஒரு ப்ராப்பர் ஃபினிஷிங் வால் allow the creation of the optimal margin junction. ஆப்டிமலாக வந்து ஒரு மார்ஜின் ஜங்ஷன்